கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9/9/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள். இந்த புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? If you do what is right, will you not be accepted? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்யும் பொழுது மேன்மை, இந்த வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதி மனிதனுக்கு தேவன் கொடுத்த சந்ததிகள் காயின், ஆபேல். அதில் காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தபடியினால் ஆபேலை அவன் கொலை செய்து விடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். If you do what is right, will you not be accepted? But if you do not do what is right, sin is crouching at your door. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலன் ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதத்தை தான் தருகிறார். சவுல் தாவீதை பார்த்து 1 சாமுவேல் 24:17-19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். You are more righteous than I. He said, you have treated me well, but I have treated you badly. நீ எனக்கு நன்மை செய்திருக்கிற, ஆனால் நான் உனக்கு தீமை செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தவறுகளை இந்த இடத்துல ஒத்துக்கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு 19ஆம் வசனத்தை சொல்கிறார், நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. May the Lord reward you well for the way you treated me. இப்போ நன்மை செய்யும் பொழுது நமக்கும் நன்மை உண்டாகிறது. நன்மை செய்யும் பொழுது நமக்கு ஒரு மேன்மை உண்டாகிறது. நன்மை செய்யும் பொழுது நமக்கு உயர்வு உண்டாகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Turn from evil, do good, seek peace and pursue it. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 37:27 சொல்லப்பட்டிருக்கிற, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கு நிலைத்திருப்பாய். இந்த இடத்துல நன்மை செய்யும் பொழுது மேன்மை, உயர்வு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நிலை நிற்கக்கூடிய அனுபவம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். மத்தேயு 5:44 தம்முடைய மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். But I tell you, love your enemies and pray for those who persecute you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். But love your enemies, do good to them and lend to them without expecting to get anything back. Then your reward will be great. நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் உயர்வை மேன்மை காண்பதற்கு நம்மால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். முடிந்த நன்மை, நம்மால் எது செய்ய முடியுமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். கைமாறு கருதாமல் உதவி செய்வோம். திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஊழியங்களுக்கு நாம் உதவியாய் நின்று நன்மைகளை செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்கள் மேல் பாராட்டுகிற சகலவித நன்மைகளுக்காக என் தேவனை உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் உம்முடைய நன்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய
அது நிமித்தமாய் நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, உயர்வை, மேன்மை, நிலைநிறுத்தப்படுகிற அனுபவத்திலும் கடந்து வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் தீமையான வழிகளுக்கு நாங்கள் உடன்பட்டு விடாதபடி மட்டும் எங்களால் மட்டும் ஏழை எளிய மக்களுக்கு, ஊழியங்களுக்கு, திருச்சபைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்மைகளை செய்ய எங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கனப்படுத்தும், ஆசீர்வதியும், தேவ சமாதானம் தங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.